உங்களை பார்க்கும் பொழுது அப்படியே அம்பாலே இறங்கி வந்த மாதிரி இருக்கு. அவ்வளவு ஒரு மங்களகரமா, அதுவும் சிவப்பு கலர் சேலை கட்டி, பட்டு சேலை கட்டி. கருமாரியம்மன் பொண்ணு இல்லையா? கருமாரியம்மன் பொண்ணே தான் நீங்க. இருள் சூழ்ந்து பள்ளத்தில் விழுந்திருக்கும் போது நம்மளை யாராவது கை கொடுத்து தூக்க மாட்டாங்களா? நமக்கு யாராவது ஒரு ஒளியை காட்ட மாட்டாங்களா? ஒரு தீபம் காட்ட மாட்டாங்களா? இனி இந்த வாழ்வே வேணான்னு நினைக்கிற கட்டத்துல நான் உன்னை பாத்துக்கிறேன் வா அப்படின்னு என்னை கையை பிடிச்சி தூக்கி விட்டத என் தாய் கருமாரி தான். நம்ம என்ன பண்றோம், கேட்க தெரியாம எல்லாத்தையும் கேட்டுறோம். அவளும் கொடுத்துடுறா, அதை நமக்கு வச்சுக்க தெரியல. நான் தான் கேட்டேன், முட்டாளு, எனக்கு தான் புத்தி இல்ல, நீ பார்த்து கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுவாங்க, அம்மா நம்மளை பார்த்துட்டு கோடி பைத்தியக்காரின்னு சிரிக்கும். பேசும் தெய்வம் இல்லையா? ஆமா ஆமா. தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆடி மாதம் பிறந்தாச்சு, அம்மன் கோவில்கள்ல விசேஷங்கள் களை கட்டியாச்சு. நம்ம தெய்வத்தமிழ் டிவியில அதை கொண்டாடட்டி எப்படி, யாரை கூப்பிட்டு இந்த விழாவை கொண்டாடலாம் அப்படின்னு நாங்க யோசிச்சோம். அம்மனுக்கு பக்கத்துல இருந்து திருவிழா எடுக்கிறவங்க ஒரு பக்கம், அம்மனே கொண்டாடக்கூடிய பக்தர்கள் நிறைய பக்கம். ஆனால் அந்த அம்மனுடைய இதயத்திற்குள்ள வாழக்கூடியவங்க அப்படின்னு யோசிக்கிற பொழுது நம்ம நினைவுல முதல்ல வந்தவங்க தான் நம்முடைய அன்பு தோழி திருமதி வளர்மதி கருப்பசாமி அவர்கள். இவங்க திருவேற்காடு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் திருக்கோவிலினுடைய அறங்காவலர். அறங்காவலர் அப்படின்னா கருமாரியம்மனுக்கே காவலர்னு சொல்லலாம். அப்படி அம்பாள் மேல ரொம்ப பக்தியாக இருந்து நிறைய தொண்டுகள் செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய நாம கேட்க போறோம், தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேடம். வணக்கம். தெய்வத்தமிழ் நேயர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த நாள்ல எங்களோட தேவி கருமாரியம்மனை பத்தி, அம்மனோட அருளை பத்தி சொல்றதுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்த முதல்ல என்னோட தாய் தந்தையருக்கும், உண்ணுவதும் உறங்குவதும் உயிரோடு இருப்பதும் முன்னாலே அப்படின்ற வாக்குக்கிணங்க எங்கள் இதயத்துல குடிகொண்டிருக்க தேவி கருமாரியம்மனுக்கும் முதல்ல நாங்க நன்றியை சொல்லிக்கிறோம். உங்களை பார்க்கும் பொழுது அப்படியே அம்பாலே இறங்கி வந்த மாதிரி இருக்கு. அவ்வளவு ஒரு மங்களகரமா, அதுவும் சிவப்பு கலர் சேலை கட்டி, பட்டு சேலை கட்டி. கருமாரியம்மன் பொண்ணு இல்லையா? கருமாரியம்மன் பொண்ணே தான் நீங்க. ஏன்னா எனக்கு உங்களை பார்க்கிற பொழுது வர்ற ஒரு ஆச்சரியம் என்னன்னா, கோவில்ல அம்பாள் மேல அல்லது நம்ம வணங்குற தெய்வத்து மேல பக்தியோட தொண்டு செய்யறவங்கன்றது ஒண்ணு உண்டு. உயிரையே அது மேல வச்சு அதோடவே வாழறவங்கன்ற ஒரு சாரார் இருக்காங்களே. எனக்கு உங்களை பார்த்த உடனே அப்படிதான் தோணுச்சு. அதனாலதான் இன்னைக்கு நாங்க உங்களை அழைச்சு பேசணும்னு விரும்பினது. கருமாரியம்மன் அப்படி என்ன பண்ணா உங்களை? அதாவது ஒருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு இருள் சூழ்ந்த காலங்கள் வரும். எல்லாரோட வாழ்க்கையிலையும் மேடு பள்ளம், இன்பம் துன்பம் எல்லாமே கலந்து வர்றதுதான் மனிதரோட வாழ்க்கை. அப்படி இருள் சூழ்ந்து பள்ளத்தில் விழுந்திருக்கும் போது நம்மளை யாராவது கை கொடுத்து தூக்க மாட்டாங்களா? நமக்கு யாராவது ஒரு ஒளியை காட்ட மாட்டாங்களா? ஒரு தீபம் காட்ட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி தவிக்கும் போது நம்ம இப்படி கூட சொல்லலாம், எதை தின்னா பித்தம் தெரியும். அப்படி கூட நம்ம ஒரு இடமா போவோம். தெய்வம் துணை. அப்படி போன இடங்கள்ல நான் இருக்கேன் உனக்கு, நீ வா, நான் பாத்துக்கிறேன் உன்னை, நீ 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 எங்கேயும் போகாத, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு கை நமக்கு, ஒரு கை நமக்கு பிடிக்கும் தெரியுமா? நம்மள நான் போயிட்டு இருக்கிற அப்படி தூக்கம் தெரியுமா? அந்த மாதிரி வாழ்க்கையோட எல்லா கட்டத்துல இருந்தும் இனி 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 இந்த வாழ்வே வேணான்னு நினைக்கிற கட்டத்துல நான் உன்னை பாத்துக்கிறேன் வா அப்படின்னு என்னை கையை பிடிச்சி தூக்கி விட்டவ என் தாய் கருமாரி தான். அதாவது என்ன மாத்திரம் கிடையாது, இது மாதிரி எண்ணற்ற மக்களை, கோடான கோடி மக்களை, துன்பத்துல இருக்கக்கூடிய மக்கள்களை கை தூக்கி மேல கொண்டு விட்டுட்டு மாத்திரம் போயிடல. அவ கையிலேயே பிடிச்சுக்கிட்டா. அவ கையோட நம்ம கைய சேர்த்து இருக்க பிடிச்சுக்கிட்டா. எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கேன் உன் கூட, நீ பயப்படாத, நான் இருக்கேன். இதுக்கப்புறம் என்ன வேணும் நமக்கு? என்ன இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும்? எதுவுமே நமக்கு தேவையே கிடையாது. மகாகவி பாரதியார் சொல்லுவாரு, எங்கள் கருத்த மாரியின் பெயர் சொன்னால் காலனும் அஞ்சுமடான்னு. அவ பேரை சொன்னா யமனே பின்னாங்கி ஓடிடுவான்னா வர்ற பிரச்சனை எல்லாம் என்ன? கண்டிப்பா. கருமாரி என்றாலே அவ கருத்துக்கு உடையவள்.
கருமாரி கருத்துக்கு உடையவள், ஓ. கற்பனைக்கு எட்டாதவள். ஆஹா. இப்ப இப்படி அம்பாள் வந்து இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு வர்ணனை பண்ணுவாங்களா, அம்பாளை வந்து நிறைய வர்ணனை பண்ணுவாங்க. ஆனா வர்ணனைக்கு எட்டாதவள் வந்து எங்க கருமாரி. நீங்க எந்த ரூபத்துல கருமாரிய பாக்குறீங்களோ அவ அந்த ரூபமா மாறிடுவா. அடடா. நீங்க குழந்தைய பார்த்தா குழந்தையா மாறுவா, அம்மாவை பார்த்தா அம்மா மாறுவா, அப்பானா அப்பா, நீங்க பையனா பார்த்தா பையன், நீங்க என்னவா பாக்குறீங்களோ அந்த உருவமாவே அம்பாள் வந்து மாறிடுவா, பாவனை மாத்திருவா. அதனால கருமாறினா அவ கருத்துக்கு மாத்திரம் மாறி இல்ல, அவன் நீங்க பார்க்கக்கூடிய ரூபத்திலையும் அவ வந்து உங்களுக்கு நீங்க என்னவா பாக்குறீங்களோ, நீங்க சிரிக்கிறான்னு சொன்னா சிரிச்சுவா. அம்மா என்னவோ இன்னைக்கு கோவமா இருக்காங்க இப்படி பாக்குறாங்கன்னா அம்மா அப்பா அப்படி பாப்பா. அப்ப ரூபம் அந்த மாயக்காரி, ஜாலக்காரி, தந்திரக்காரி, மந்திரக்காரி எல்லாத்துக்கும் அவட்ட பவர் இருக்கு. நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டாம். கருமாரி கோயிலுக்குள்ள வந்துட்டீங்க, தேவி கருமாரியம்மன் திருக்கோயிலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா காலனும் காஜ தூரம் போய் தின்னுடுவாங்க, தள்ளி போயிடும், கிட்ட வரவே முடியாது அவங்க கிட்ட. அது சொல்லலாம்னா அவளோட புகழ சொல்றதுக்கு இந்த ஜென்மம் மாத்திரம் போதாது, 7 பிறப்பு எடுத்தாலும் அவளோட பாதத்துல அவகிட்ட சரணாகதியா இருக்கணும்னு மாத்திரம்தான் அம்பாள்கிட்ட வேண்டுறோம். வேற எதையுமே நாங்க வேண்டதே கிடையாது. உந்தன் பெருமையை எடுத்து சொல்லாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லி அட்டகாசம். நீங்க சொல்ற போதே அந்த உணர்ச்சி அப்படியே வருது இல்ல. இப்போ அம்பாள் வந்து 18 கை துர்க்கையா ஆஜான பாகுவான திருக்கோலங்கள்ல நிறைய கோயில்கள்ல பார்த்திருக்கோம். நல்ல நல்ல நம்ம வீட்டு அம்மா, அத்தை, பெரியம்மா மாதிரி அந்த ஒரு நடுத்தர வயதுல காமாட்சி அம்மன் அப்படிதான் சொல்லுவாங்க. மீனாட்சி குட்டி பொண்ணா இருப்பான்னு சொல்லுவாங்க. கருமாரி அம்மனுடைய விக்கிரகம் அந்த மூர்த்தி ரொம்ப சின்னதா அப்படி அடக்கமா இருக்கு இல்லையா மூலஸ்தானத்துல. கீர்த்தி பெரிது. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அம்மா இப்ப 18 கைகள் உடையவர், 8 கரம் கொண்டு ஏவல் பில்லி சூன்யம் அழிப்பவள்னுவாங்க. இது எல்லாமே எங்க கருமாரிட்ட இருக்கு. எங்க தெரியுமா இருக்கு? எங்க கருமாரியோட கோரை பற்கள். நீங்க எந்த மாரியம்மன்ட்டையும் நீங்க இந்த கோரை பற்களை பார்க்க முடியாது. எங்க கருமாரிட்ட மாத்திரம்தான் இந்த கோரை பற்கள் இருக்கு. இந்த கோரை பற்கள் வந்து வேற நீங்க துர்கை கிட்டயோ, லட்சுமி கிட்டயோ, மகாலட்சுமி கிட்டயோ, மீனாட்சி கிட்டயோ, காமாட்சி கிட்டயோ நீங்க வந்து பார்க்க முடியாது. ஆனா இந்த கோரை பற்களை உடையவள், சிரித்த முகத்தில் கோரை பற்களை உடையவள். இப்ப கோரை பற்கள் உடையவங்கன்னா அவங்க கோரமா இல்ல, ஆனா எங்க அம்மா சிரிச்சுட்டு இருக்கும் போது அவளுக்கு அந்த கோரை பற்கள் தான் அம்பாளுக்கு வந்து அதாவது கருமாரியோட சுயரூபம் கோரை பற்களை உடையவள். ஓஹோ. ஓ ஓ. அந்த சின்ன விக்கிரகம் பார்த்தா அதை விட்டு நகர்றதுக்கே மனசு வராம நம்மள பிடிச்சி அப்படியே ஆகர்ஷணம் பண்ற மாதிரி ஒரு ஈர்ப்பா இருக்கு. அதுதாங்கம்மா. இப்ப நீங்க அபிஷேக நேரங்கள்ல இப்ப கவசம் போட்டிருக்கும் போது கவசம் அது வேற. சரி. நீங்க அவ அதாவது நிஜ ரூபத்துல பார்க்கும்போது, மூலவரா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சாந்தமா அப்படி, இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் குழந்தை எப்படி இங்க உட்காரு அப்படின்னா அப்படியே உட்கார்ந்து இருப்பா. ஆனா அவளுக்கு அந்த அபிஷேகம் ஆரம்பிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் ஊத்துவாங்க, அப்புறம் பொடி, திரவிய பொடி, அப்புறம் மஞ்சள், அதுக்கப்புறம் பஞ்சாமிர்தம், அப்புறம் தயிர், பால், அப்படி பண்ணும்போது நீங்க ஒரு அபிஷேகத்திலயும் அவளோட ரூபம் வந்து மாறும். அத உணர்றவங்களுக்கு அங்க வர எல்லாருமே உணர்ந்திருப்பாங்க. நான் திரும்ப திரும்ப தான் சொல்றேன். இப்போ நீங்க பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கண்கள் வந்து கருந்திராட்சை மாதிரி அழகா இருக்கும். அப்படி விழி வந்து நம்மகிட்ட இப்ப நம்ம எப்படி கண்ணை உருட்டுனா நம்மளோட பாவை அங்க அது மாதிரி விழி இருக்கும். நீங்க அந்த மினுமினுப்பு தெரியும். அந்த ஒளி மினுமினுப்பு சொல்லக்கூடாது, அது ஒளி. அம்மா பார்வையில இருந்து அந்த ஒளி நம்ம கண்ணுக்கு அந்த இது கொடுப்பா, அந்த வைப்ரேட் வரும். நம்ம அந்த ஒளியை வந்து நம்ம அதாவது அதுக்கு என்ன சொல்றது, அந்த ஞான கண்ணுல பாக்குறதுன்னு சொல்லுவாங்களா, அதை பார்க்கும்போது தெரியும் அந்த ஒளி நம்ம கண்ணுக்கு வரும். இதே நீங்க பாலாபிஷேகம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, இப்ப குழந்தைங்களுக்கு எல்லாம் எப்படி அபிஷேகம் பண்ணும் போது இப்படி முழிப்பாங்க, அப்புறம் இப்படி பண்ணுவாங்க, இந்த கண்ணை சிமிட்டி எடுத்து அந்த மாதிரி சிமிட்டுற இது வந்து நமக்கு தெரியும் பால் அபிஷேகத்துல. இது எல்லாத்தோடய ரொம்ப பெரிய ஆச்சரியங்களுக்கு நீங்க திருநீர் விபூதி அபிஷேகம் உண்டு, திருநீற்றில் அபிஷேகம் வந்து திருநீற்று அபிஷேகம், சாம்பலினால் அம்பாளுக்கு வந்து ஒரு அபிஷேகம் நடக்கும். நீங்க அந்த அபிஷேகம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு புது பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பொண்ணை மேடையில கொண்டு வந்து உட்கார வச்சா
அவ அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு அப்படின்ற அந்த 6 வகை நற்குணங்களோட எப்படி ஒருத்தி உட்கார்ந்து இருப்பாளோ அந்த மாதிரி அம்மா ரொம்ப நளினமா, ரொம்ப அதாவது அது அது ஒரு பெண்மைக்கே உண்டான அத்தனை நளினத்தையும் அம்பாள்கிட்ட வந்து நம்ம கண் கூட பார்க்கலாம். இப்ப நாங்கெல்லாம் அம்பாளுக்கு எதிரில் உட்காந்துட்டு அந்த நளினத்தை பார்க்கும்போது நமக்கே அந்த ஒரு வெக்கம் வந்துரும், ஒரு மாதிரி இருக்கும். அது அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அம்பாள்கிட்ட அது பார்க்கும்போது. அப்புறமா அப்படி அந்த விபூதி அபிஷேகத்தில் பார்க்கும்போது நம்மள இப்படி ஒரு ஓரக்கண்ணால இப்படி பாக்குற மாதிரி இருக்கும். அப்படி அப்ப கடைக்கண் உன்ன தாயே, அம்மா தாயே, உனக்கு கடைக்கண் பார்வை கிடைத்தாலே போதும் இந்த பக்தர் எல்லாரும் சொல்றோம். அப்போ அப்படி அந்த கண்ணுல இப்படி பாக்கும், அம்மா இப்படி பாப்பாங்க. உடனே நாங்க என்ன பண்ணுவோம், போதும் தாயே, இந்த இது எங்களுக்கு வந்து போதும் தாய் அப்படின்னு. அது மாதிரி நவகலச அபிஷேகம். நவகலச அபிஷேகம் அப்படின்னா என்னது, அதுல என்ன பண்ணுவாங்க? இப்போ 9 கலசங்களை வச்சு அம்பால ஆவாரணம் பண்ணி அதுல ஓமம் வளர்த்தி அந்த ஆவாரணம் பண்ண அந்த கலச பூஜை வந்து அம்பாளுக்கு வந்து அபிஷேகமா பண்ணுவோம். அப்போ அந்த கலச பூஜை பண்ணும் போது அம்பாளுக்கு ஒரு பிரகாரத்துல ஒரு சுத்து வந்துட்டு மேல தாளத்தோட நம்ம சுத்து வந்துட்டு தான் அம்பாளுக்கு அந்த அபிஷேகம் பண்ணுவோம். அப்ப அந்த நவகலச அபிஷேகம் பண்ணும்போது அந்த நவகலச பண்ண அபிஷேக தீர்த்தத்தை வந்து நமக்கு இப்போ ஒரு பாத்திரத்துல ஊத்தி வச்சு தீர்த்தமா தர்றது அது அப்புறம். அந்த நேரத்துல யார் அங்க இருக்காங்களோ பக்தர்கள், அவங்க எல்லாத்துக்கும் அந்த நவகலச தீர்த்தம் வந்து தெளிக்கப்படும். இப்போ உங்களுக்கு உடல்ல வந்து தோல்ல ஏற்படக்கூடிய நோய்கள் இருக்கு இல்லையா, நமக்கு தோல் வியாதிகள் இருக்கு இல்லையா, அந்த நவகலச தீர்த்தம் அவங்க மேல படும்போது அந்த வியாதிகள் அவங்களுக்கு முற்றிலுமா குணமாகும். இது வந்து ஏதோ இதுல என்ன அப்படிலாம் இல்ல, அனுகிரகம் தான். அம்பாள் அந்த நிறைய பேர் வேண்டிப்பாங்க, கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், அப்புறம் வேலை கிடைக்கணும், வீடு கிடைக்கணும், வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், குழந்தைங்க எல்லாருமே இந்த நவகலச அபிஷேகம் வந்து அம்பாளுக்கு வந்து ரொம்ப விசேஷம். 1008 சங்கு பண்ணுவாங்க, 108 சங்கு, 1008 நவகலசம், 108 நவகலசம், அப்புறம் நவகலசம். அப்போ இது பண்ணிட்டே இருக்கும்போது என்னன்னா அம்பாள் எப்பவுமே குளிர்ச்சியா இருந்துட்டே இருப்பாங்க. இப்ப நம்மளே நல்ல ஒரு சந்தோஷமா இருந்தா என்ன பண்ணுவோம், யார் என்ன கேட்டாலும் வச்சுக்கோ. அப்புறம் அம்மா என்ன சொல்லவே வேண்டாம், நம்ம அம்மா இல்ல. அம்மாக்கு ஏற்கனவே அம்மாட்ட போய் நம்ம என்ன கேட்டாலும் அம்மா கொடுத்துருவாங்க. அம்மாக்கு வந்து இந்த உலகத்திலேயே இல்லை என்று சொல்லவே முடியாத ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அது தாய் மாத்திரம்தான், வேற யாருமே இல்லை. அது என்னோட தாய் தேவி கருமாரியம்மன். நீங்க கேட்கக்கூடிய வேண்டுதல் நியாயமா இருந்தது, உண்மை இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவ நிறைவேற்றி கொடுத்துருவான். அதுல வந்து அவ எனக்கு இது நான் வேண்டுனேன், அம்பாள் எனக்கு நிறைவேற்றி தரலன்னு சொல்லவே முடியாது, யாரும் சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல நம்ம தப்பான வேண்டுதல கூட பண்ணி கொடுத்துருவா. இது எப்படின்னா ஒரு சின்ன விஷயம்தான், சொல்லுங்க. இப்ப நெருப்புனா சுடுன்னு நமக்கு தெரியும். ஆமா. அப்ப அம்மா என்ன சொல்லுவாங்க, இது நெருப்பு சுடுமான்னு நம்ம கிட்ட சொல்லுவாங்க. நம்ம அதிக பிரசங்கித்தனமா என்ன பண்ணிருவோம், இல்லன்னு என்ன பண்ணுவோம், அம்மாக்கு தெரியாம போய் தொட்டுருவாங்க. இல்ல என்ன பண்ணுவோம்னா, இல்ல எனக்கு அதுதான் வேணும்னு. அப்ப என்ன பண்ணுவான், அது கூட அவ வேணும் கொடுக்க மாட்டான்னு சொல்ல மாட்டா, தொட்டுப்பாரு, நம்ம என்ன கேக்குறோமோ கொடுத்துருவா. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம இப்படி கேட்டோமே, இது தப்போ, அப்பயே அம்மா கொஞ்சம் அதை தள்ளி போட்டுச்சு, கேட்டிருக்கலாம், கேட்டுட்டு கொடுத்துருச்சு. ஆனா இப்ப போய் அப்ப மறுபடியும் நாங்க போயிட்டு நான் பக்தர்களோட மனநிலையை சொல்றேன், ஐயோ இதை கேட்காமலே இருந்திருக்கலாமே, அப்படிதான் நான் கேட்டா நீ ஏன் கொடுத்தேன், அதுக்கும் சண்டை போடுவோம். அது என்னன்னா கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துருவா, இதுதான் கொடுப்பேன், இது கொடுக்க மாட்டேன். அதுக்கு வந்து ஒரு அளவுகோல அம்பாள்கிட்ட கிடையாது, அளவுகோலே கிடையாது அம்பாள்கிட்ட. இப்ப மத்தவங்க கிட்ட போனா இங்க போன இது கேட்டாதான் கொடுப்பேன் அப்படிலாம் கிடையாது. நீ கேட்டா அவ கொடுப்பா, கேட்டது எல்லாத்தையுமே கொடுப்பா. இந்த இதைதான் நான் கொடுத்தேன், இதை நான் கொடுக்கல, கருமாறிட்ட நான் இது போய் கேட்டேன் கொடுக்கல, அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்ன அனுபவத்துல சொல்றேன், நம்மளோட திருக்கோயிலுக்கு வரக்கூடியவங்களோட பக்தர்களோட அனுபவத்துல சொல்றேன். நீங்க என்ன கேட்டாலும் கொடுத்துருவா. அதனால எந்த தெய்வத்துக்கிட்டையுமே என்ன கேட்கணுமோ அதை கேளுங்க, மட்டும் கேளுங்க. இது பக்தர்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள் எனக்கு. ஏன்னா
தெய்வங்கள் எல்லாமே ம். நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா நம்ம தான் மூடர்கள். நம்ம கேட்க தெரியாம நம்ம என்ன பண்றோம், கேட்க தெரியாம எல்லாத்தையும் கேட்டுறோம். ம். அவளும் கொடுத்துடுறா, அதை நமக்கு வச்சுக்க தெரியல. உண்மை. ம். நமக்கு அதை வந்து வச்சுக்க தெரியல. அப்புறமா என்ன பண்றோம், மறுபடியும் ஓடி போய் ஆமாம்மா நீ ஏமா இதை கொடுத்த, இதுல அதை மாத்தி அதை கொடு, மாத்தி அதை கொடு. இதுல மாத்தி இப்ப எப்படி நம்ம ஒரு கடையில புடவை எடுக்க போனோம்னா, இந்த புடவை எனக்கு இந்த கலர் பிடிக்கல, இந்த இது பிடிக்கல, நம்ம அம்மா கிட்டே இப்ப போய் அப்படி சொல்லிடுறோம். அது சரி. இத நான் பக்தர்களோட அனுபவம் இதுலயும் ரீதியா சொல்றேன். சொல்றீங்க. நம்ம எப்படி அது மாதிரி இப்ப போய் அம்மா கிட்டே நம்ம அப்படிதான் பேசுறோம். நம்ம அம்மா இது வேண்டாம்மா, இத நீ நீ கொடுக்காம இருந்திருக்கலாம்ல. குற்றவாளியா அம்மாவே ஆக்கிரும். ம். அம்மாவே குற்றவாளி ஆக்கிரும். எப்படின்னா, நான் தான் கேட்டேன், முட்டாளு, எனக்கு தான் புத்தி இல்ல, நீ பார்த்து கொடுத்துருக்கலாம்ல ம். அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுவாங்க, அம்மா நம்மளை பார்த்துட்டு பொடி பைத்தியக்காரின்னு சிரிக்கும். பேசும் தெய்வம் இல்லையா? ஆமா ஆமா. திருவேற்காடு இந்த தலத்தை பத்தி உங்களுடைய பார்வை சொல்லுங்க. திருவேற்காடு ஸ்தலம் அப்படின்னா, ம். இப்போ ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ளான திருக்கோயில் தான் நம்மளோட கோயில். ம். ஆனா பக்தர்கள் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 75 வருஷத்துக்கு முன்னெல்லாம், அது ஆரம்ப திருவேற்காடு கோயில் ஆரம்ப கட்டத்துல ம். ஒரு மண் குடத்துல தான் அம்பாளை வந்து ஆவாரணம் பண்ணி ம். பூஜிச்சிருக்காங்க. சரி. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க ஒரு ஆற்றுல இருந்து ஒரு அம்பாளோட ஒரு திருமேனி கிடைத்ததாகவும், இந்த சிரசு மத்திரம், ம். இப்ப இருக்க அந்த சிரசு மத்திரம் கிடைச்சதாகவும், அதை வச்சு இதுக்கு முன்ன இருந்தவங்க வந்து வழிபாடு பண்ணியிருக்காங்க. ம். அதுக்கப்புறம் ராமதாசர் ஐயா வந்து இந்த கோயிலோட வளர்ச்சிக்கு ம். மிகுந்த சிறப்பா அவருனால முடிஞ்சதை இந்த கோயிலோட வளர்ச்சிக்கு ஐயா ராமதாஸ் ஐயா வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய செஞ்சிருக்காங்க. ம். பக்தர்கள் அம்பாளோட புகழை வந்து பரப்புறதுல வந்து ஐயா ராமதாசர் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. அவர் ஐயாக்கு நம்ம ம். அவரும் கருமாரி கிட்ட தான் இருக்காரு. ம். கருமாரி அம்மனை கும்புற ஒருத்தவங்களும் ஐயா ராமதாசர் ஐயாவையும் கையெடுக்கணும். ஏன்னா ம். இந்த கோயில் இன்னைக்கு இவ்வளவு உலகம் பூரா தெரியுதுன்னா அதுக்கு ராமதாசர் ஐயாவோட பங்களிப்பு தான் அதிகப்படியா அவங்க இருக்கு. திருவேற்காடை சேர்ந்தவங்களே இல்ல, அவங்க திருவேற்காடு சேர்ந்தவங்க இல்ல. ம். அவர் அந்த திருவேற்காடுல ஒரு பக்தரா வந்தவர். யதார்த்தமா வந்தவர் அம்பாள் மேல அவ்வளவு ஆமா, பக்தி இந்த திருக்கோயில் இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அவரு. ராமதாசர் ஐயா வந்து ஒரு முக்கிய பங்களிப்பா இருக்கு. அவரோட உள்ள கூட அவரோட தியான மண்டபம் கூட இருக்கு, நமக்கு இருக்கு. கோயில்ல வந்து அம்பாள் கர்ப்பகிரகம் அளவா அழகா சரியா சொன்னா கச்சுன்னு அப்படி இருக்கு. இந்த பிரகாரத்துல உள்ள அந்த தெய்வங்கள், குறிப்பா அந்த புற்று பற்றி சொல்லுங்க. இப்போ நம்ம அதான் சொன்ன ஆரம்பத்துல வந்து அம்பாள் வந்து நாகரூபிணி நாகதாரணி நாகரூபமா தான் வந்திருக்கா திருவேற்காட்டுல. ம். அப்போ அந்த திருவேற்காடு மண்ணுக்குள்ள மகிமை என்னன்னா, அங்க வந்து விஷப்பூச்சிகள் வந்து யாரையும் தீண்டாது. ஓஹோ. ஓ. ஆமா, அவங்க வருவாங்க, அவங்க பாட்டுல போவாங்க, அவங்க யாரையும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. தினமும் சொந்தக்காரங்க வந்து போற மாதிரி சொல்றீங்க. அவங்க எல்லாரும் அவங்க நம்ம சொந்தக்காரங்க தானேங்க. ஏங்க, அவங்க நாகரூபிணி நாகதாரிணி நாகாத்தம்மன் கருமாரி அம்மன் நடமாடுறாங்கங்க. நடமாடும் தெய்வம்னு மத்தவங்க கிட்ட சொல்லிதான் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க கிட்ட அவங்க எங்க கூட இப்போ வரலாம் அவங்க நடந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் வந்து பாக்குறாங்க, மூலஸ்தானத்துக்குள்ள போவாங்க, வெளியே வருவாங்க, எல்லாரையுமே அவங்க வந்து பாப்பாங்க. அவங்க பாட்டுல வருவாங்க, அவங்க பாட்டுல, ஏன்னா அவங்களோட வீடு அது. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள நம்ம எங்க வேணா போவோம். அது மாதிரி கருமாரியோட வீட்டுல கருமாரி எங்க வேணா போவா. இந்த நம்ம புற்று இருக்கு பாத்தீங்களா, புற்றை பத்தி கேட்டீங்களா? புற்றுல இன்றும் அம்பாள் நாகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். புற்று அலங்காரம்னு ஒரு அலங்காரம் வெள்ளி செவ்வாய் ஞாயிறுல அது ரொம்ப அழகா வந்து அதுல வந்து அரச மரமும் வேப்ப மரமும் கலந்துருக்கு நம்மளோடது. அதுல ஒரு புற்றா வந்து அம்பாள் புற்று அலங்காரத்துல அங்க இருக்கா. அங்க வந்து நாகர் எல்லாம் வச்சிருக்கோம், விநாயகர் வச்சிருக்கோம், அரச மரத்தடி விநாயகராவும், அது இல்லாம நாகரும் கன்னி தேவதைகள் வச்சு அங்க ஒரு வழிபாடு இருக்கு. முதல்ல வரக்கூடியவங்க நம்ம தேவி கருமாரியம்மன் கோயிலுக்கு முதல்ல வரக்கூடியவங்க ஃபர்ஸ்ட் புற்றுக்கு தான் போகணும். ஓஹோ. நம்ம புற்றை வந்து சுத்தி வந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ, நாகதேவதை கிட்ட கருமாரி கிட்ட என்ன பிரார்த்தனை இருக்கோ, ஒரு மஞ்சள் குங்குமம் திருமங்கல் கயிறு குழந்தை இல்லாத குழந்தை அந்த இடத்துல வச்சு பூஜிச்சுட்டு அந்த புற்று மண்ணை எடுத்து நம்ம நெற்றியில இட்டுக்கணும். அங்க கொடுக்குற குங்குமம் அதெல்லாம் தாண்டி அந்த புற்று மண் தான் முதல் நீர் நமக்கு.
சுத்தமான மண்ணும்பாங்கல்ல. ஆமா, புற்று அது அதுக்கு மண்ணுங்கிறது. தோஷமே கிடையாது ஆ, நமக்கு. அதான் சொல்லுவாங்க. அப்போ அந்த புற்று மண்ணை நம்ம வந்து நெத்தியில இட்டுட்டு அதை அவங்களுக்கு சௌரியம் 5 சுத்து 3 சுத்து 9 சுத்து 16 24 54 அது மாதிரி திருவிளக்கும் அங்க வைப்பாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து விளக்கு தீபமும் ஏத்துவாங்க. ம். அம்மா அங்க வாழ்ந்துட்டு இருக்கனால அம்பாளுக்கு நெய்வேத்தியமா வந்து அதை வர பக்தர்கள் பண்ணக்கூடிய நெய்வேத்தியம் வந்து ம். முட்டையும் பாலும் வைப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு தனியா ஒரு இடம் இடம் கொடுத்துருக்கோம் நாங்க. எல்லா இடத்துலயும் வேண்டாம் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி மக்கள் அந்த பாலுக்கு புற்றும் முட்டைக்கு பால் முட்டையும் பாலும் வச்சுட்டு ம். அம்பாளை வழிபட்டுட்டு நேரா உள்ள வரும்போது கொடிமரம். இப்போ வந்து திருப்பணி நடக்க, இப்போ உடனே இவங்க இப்படி சொல்றாங்களே வேலை நாளைக்கே நடந்துட்டு இருக்கு. வரலான்னு. இப்ப திருப்பணி நடக்கிறனால ம். பழைய முறையை தான் நான் சொல்லிட்டு இல்ல இருக்கேன். நீங்க அதான் இப்ப நம்ம திருப்பணி முடிஞ்ச பிறகும் எப்படி ஆமா, இருக்குமோ அதை இருக்கும். சொன்னீங்கன்னா பார்க்கிற பக்தர்களுக்கு ஆமா, அது இப்ப தெளிவா திருப்பணி முடிஞ்ச உடனே இப்போ ராஜகோபுரம் வழியா வரும்போது ம். முன்ன ராஜகோபுரம், இப்ப முன் மண்டபம் கொஞ்சம் எல்லாமே முழுவதும் கருங்கல் திருப்பணியால கட்டிட்டு இருக்கோம். அது அந்த தளம் மட்டும் கருங்கல், ம். அதுக்கப்புறம் சுதை வேலைப்பாடுகள் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ம். அப்போ உள்ள வரும்போது நம்ம ராஜகோபுரத்துல இருந்து உள்ள வரும்போது கொடிமரம், கொடிமரம் யாகசாலை, யாகசாலை முடிஞ்ச உடனே காத்தவராயன் மதுரை வீரன், அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன், அதுக்கப்புறம் நம்ம துவாரபாலகன் அதான் காவல் தெய்வங்கள். ம். அப்படியே உள்ள வந்தா பள்ளி தெய்வானை முருகர் இருப்பாரு, விநாயகர் இருப்பாரு, மூலஸ்தானம் அம்பாள். அப்படியே நீங்க பிரகாரம் சுத்தி வந்தீங்கன்னா கோஷ்டத்துல 5 சன்னிதானங்கள் இருக்காங்க. ஓஹோ. ம். உற்சவர் இருப்பாரு, ம். கோஷ்டத்துல 5 சன்னிதானங்கள், முருகர் வள்ளி தெய்வானையோட, அதுக்கப்புறம் சரஸ்வதி இருக்காங்க, காசி விஸ்வநாதர் இருக்காங்க, நம்மகிட்ட கௌமாரி இருக்காங்க. ம். அப்படி அந்த பக்கம் வரும் வேர்க்கன்னியம்மன். ஓஹோ. இந்த வேர்க்கன்னியம்மன் எப்படின்னா ஆதியில அந்த அம்மா அந்த அந்த இடத்துல ஒரு மரம் இருந்ததாவும் அந்த வேர்க்கன்னியம்மன் அங்க ஓ, ஒரு வேறு. ஆமா மரத்தோட ஆமா, வேறு. வேர். நான் வந்து வேல் கன்னியம்மன் புரிஞ்சுட்டேன். வேர்க்கன்னியம்மன். ஓஹோ. வேல் இல்ல, வேர்க்கன்னி, வேர்ல. வேர்ல ஆ. அந்த அம்மன் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா சண்முகர், ம். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா வந்து மரச்சிலை அம்மன். ஓஹோ. இப்போ இத வந்து யாருமே ரொம்ப சொல்லியிருக்க மாட்டாங்க வெளியே. நான் இல்ல இது சொல்றேன், வந்து கோவிலுடைய கூகுள் மேப்பே இப்ப எங்களுக்கு கண்ணு முன்னால வந்துருச்சு. அப்படி அழகா. இப்ப இந்த மரச்சிலை அம்மன் ஒரு அம்மன் இருப்பாங்க. நீங்க மத்த கோயில்ல அந்த அம்மனை பார்த்திருக்க முடியாது. கேள்விப்பட்டதே இல்ல. நம்ம கோயில்ல வந்து மரச்சிலை அம்மன் ஒருத்தவங்க இருப்பாங்க. நீங்க திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா ம். ம். இருப்பாங்க அம்மா. அவங்களுக்கு வந்து நீங்க பிரார்த்தனை, ம். நிறைய பேர் என்னன்னா வேலை, அதேதான் வேலை, கல்யாணம், குழந்தை, உடல்நிலை, உடல்நிலை, உடல் ஆரோக்கியம், பதவி, பட்டம், ம். படிப்பு, பணம், பணம் எல்லாமே அஷ்ட ஐஸ்வர்யமும் வேணும்னு வேணும். அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ₹1 காயின் வச்சுப்பாங்க. ம். அத ₹1, ₹10, அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி. காயின் தான் வச்சுக்கணும். இல்ல காயின், நோட்டு. ம். ஆரம்பத்துல காயின் வச்சிருந்தாங்க, ம். இப்ப காலங்கள் மாற மாற அந்த நோட்டு எல்லாம் வச்சிருக்காங்க. ம். அப்ப பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த அம்மன்கிட்ட வந்து மடியில போடுவாங்க அந்த காயினை. ஓ. அப்படி காயின் போட்ட எல்லாருக்குமே அந்த காயினோ இல்ல ₹1, ₹10, ₹100 அப்படி போட்ட என்ன பிரார்த்தனை அது எல்லாருக்குமே அந்த பிரார்த்தனை நிறைவேறி இருக்கு. அந்த பிரார்த்தனை நிறைவேறணும்னு அந்த பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரூபா நோட்டு. ஆ. அந்த அம்மனுக்கு வந்து இப்ப பொங்கல் வைக்கிறது, புடவை சாத்துறது அது கிடையாது. காயின் தான். அம்பாளுக்கு நீங்க அந்த அம்மன்கிட்ட என்ன வேணுனாங்களோ அடுத்து எல்லாருமே அந்த அம்மனுக்கு வந்து பண மாலை ம். ம். இல்ல காசு மாலை ஏதாவது ஒண்ணு அந்த அம்மாவுக்கு வந்து பண்ணிட்டே இருக்காங்க. அது நான் கூட வெளியில ரொம்ப கோயில்ல அது மாதிரி பார்த்தது இல்ல. ம். மரச்சிலை அம்மன்கிட்ட வந்து அப்படி ஒரு அந்த அந்த திருநாமமே புதுசா இருக்கு. ஆமா, மரச்சிலை அம்மன் அந்த அம்மன் பேரு. சரி. அந்த அம்மனோட பட்டயத்துல கூட மந்திரங்கள் எழுதியிருக்கும். ஓஹோ. நான் அப்புறம் உங்களுக்கு அதை நீங்க வந்தீங்கன்னா கூட க்ளோஸ் அப்பா பாத்தீங்கன்னா தெரியும். சரி. இந்த நெற்றி பட்டை ஒரு இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா அதுல மந்திரங்கள் எழுதியிருக்கும் ம்ஹும். ம். ம். அந்த அம்மனுக்கு. ம். அந்த இது இருக்கும். ம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ராமதாசர் ஐயாவோட தியான மண்டபம் வருது. ம். அதுக்கப்புறம் நவகிரகம் வருது. ஓஹோ. இப்ப இருக்க ம். உள் பிரகாரம் இப்ப நம்ம முடிச்சிட்டோம். ம். இது வந்து உள் பிரகாரம். பிரகாரம். கோபுரம் வந்து ராஜகோபுரம், தங்க விமானம் தான் நம்மளோட. எத்தனை நிலை? இல்ல இது வந்து ராஜகோபுரம் வந்து நமது 5 நிலை. ஆ. கிழக்கும் மேற்கும் 5 நிலை, ம். தெற்கும் வடக்கும் வந்து 3 நிலை. சரி சரி. அந்த ராஜகோபுரம் ரொம்ப நல்லா இருக்கும். மூலஸ்தான கோபுரம் பத்தி மூலஸ்தான கோபுரம் வந்து முழுவதும் தங்க விமானம். சூப்பர். கொடிமரமும் தங்க விமானம் தான். ஆஹா. ஆமா, கொடிமரமும் நம்மளது தங்க கொடிமரம் தான். விமானமும் தங்க, மூலஸ்தான விமானமும் தங்க தங்க அந்த கவசம் போட்டு கவசம் போட்டதுதான் அம்பாளோடது.
அடுத்து நம்ம இன்னொரு பிரகாரம் போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அத வடக்கு வாசல் வழியா வந்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தியை பார்த்துட்டு உள்ள வரும்போது உற்சவர். அப்புறம் இந்த உள் பிரகாரம் வரும். இந்த உள் பிரகாரம் தட்சிணாமூர்த்தியை பார்த்துட்டு உள் பிரகாரம் வராத நம்ம 3ஆம் பிரகாரம் போனோம் அப்படின்னா அங்காள பரமேஸ்வரி இருக்காங்க. நம்மகிட்ட வந்து அங்காள பரமேஸ்வரி வந்து இருக்காங்க. அப்புறம் உச்சிஷ்ட கணபதி இருக்காங்க. சப்த மாதாக்கள் 7 கன்னிகளும் நம்மகிட்ட காயத்ரி, சரஸ்வதி, மகாலட்சுமி, சாவித்ரி, வைஷ்ணவி அப்படி 7 அம்பாலும் சப்த மாதாக்கள் இருக்காங்க. சப்த மாதாக்கள் அப்படி முடிஞ்ச உடனே மேற்கு கோபுரம் வந்து மேற்கு கோபுரம் முடிஞ்ச உடனே சீனிவாச பெருமாள், பத்மாவதி தாயார் சமேதன சீனிவாச பெருமாள் வராரு. திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில்ல ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதி இருக்கு. கருமாரியம்மனோட சகோதரர் தான் பெருமாள். ஆமா, இப்போ எல்லா கோயில்லயும் பாத்தீங்கன்னா சிவன் கோவில்ல பெருமாள் சன்னதி பார்த்திருக்கோம் நம்ம. ஏன்னா தன் தங்கை எப்படி இருக்கா அப்படின்றது வந்து அண்ணா வந்து 24 மணி நேரமும் தன் தங்கை, அதாவது தம்பி குடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க. அது அப்படியே இங்க கொஞ்சம் மாத்தி அண்ணன் கூட தம்பி குடையான் படைக்க, தம்பி கூட இருக்கும்போதே படைக்க அஞ்ச மாட்டான். அப்ப அண்ணன் கூட இருக்கும்போது சொல்ல அண்ணன்னா இன்னும் எவ்வளவு ஒரு சகோதரன், ஒரு அதுவும் வீட்டுல மூத்தவருன்னும் போது எப்படி இருக்கும். அது சீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயாரம்மனோட வந்து அம்பாளை பார்த்துட்டு அருள்பாலிச்சிட்டு இருக்காரு சீனிவாச பெருமாள். நம்ம சீனிவாச பெருமாளும் அவருக்கும் பிரம்மோற்சவம் எல்லாம் நடக்கும். நம்ம அம்பாளுக்கும் உண்டு, அவருக்கும் உண்டு. அவர் அப்படியே அடுத்து வந்தா பால பிரத்திங்கா நம்மகிட்ட இருக்குங்க. ஆமா, அவ குழந்தை ரூபத்துல இருப்பா. ரொம்ப என்ன சொல்ற, ரொம்ப சிரிச்ச முகமா இருப்பா. நீங்க மத்த கோயில்ல எல்லாம் பிரத்திங்கா பார்த்தா ஒரு மாதிரி அம்மா கொஞ்சம் வெறுப்பா இருப்பாங்க, அப்படி இப்படி இருப்பாங்க. ஆனா நம்மகிட்ட பாத்தீங்கன்னா நம்மள பார்த்த உடனே நம்ம யாரோ வீட்டுக்கு வந்தா வாங்கமா அந்த மாதிரி ரொம்ப இதா இருப்பா. ரொம்ப சக்தி உள்ளவ. இன்னைக்கு பிரத்திங்கா கோயில் வெளியே பிரபலயமா, தனியார்ல பிரபலயமா பிரத்திங்கா கோயில் வச்சிருக்கவங்கலாம் நம்ம கோயில்ல இருக்க பிரத்திங்கா கிட்ட தீட்சை வாங்கிட்டு போய் தான் அவங்க அந்த கோயில் வச்சதா, அந்த கோயில் வச்சவங்களே நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு சென்னையிலயும் தமிழ்நாட்டிலயும் பிரசித்தி பெற்ற பிரத்திங்கா கோயில் இருக்கவங்க நம்ம பால பிரத்திங்கா கிட்ட வந்து இன்னைக்கு அவங்க வந்து உட்காந்து அம்பாள்கிட்ட வந்து உத்தரவு வாங்கிட்டு போய் தான் அந்த கோயில்ல வந்து எதா இருந்தாலும் செய்யறாங்க. அதுக்கு அடுத்து வந்ததுன்னா சுப்பிரமணியர், நமக்கு வள்ளி தெய்வான சமேதன சுப்பிரமணிய சுவாமி அவரு இருக்காரு. அவரை பார்த்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் இப்படி வந்தோம்னா நம்ம துர்கை அம்மா இருக்காங்க. அவங்கதான் வந்து எல்லாரோட திருமணத்தையும் அம்மா துர்கை சன்னிதானத்துலதான் பக்தர்கள் வேண்டுதல் கல்யாணம் வேண்டிக்கிட்டு கருமாரியம்மன்ட்ட நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும் போது துர்கை சன்னிதானத்துல வச்சுதான் திருமணம் நடக்கும். எல்லாருக்கும் திருமண பாக்கியம் கிடைக்கும். சரி சரி. அந்த இதை அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா இவ்வளோ பெரிய பாத்துக்கிறதுக்கு வந்து ஒரு ஆள் வேணும்ல. ஆமா, இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, இவ்வளவு பெரிய பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்படி இருக்கக்கூடியவர் தான் நம்ம கோயில்ல பைரவர். ஓஹோ, பைரவரும் நம்ம கோயில்ல இருக்காரு. அப்படியே பைரவரையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்தோம்னா கிழக்கு பக்கம் நம்மளோட கோயிலோட திருக்குளம் இருக்கு. அதான் அடுத்து கேட்க வந்தேன். நம்ம கோயிலோட திருக்குளம் இருக்கு. அது பாத்தீங்கன்னா அம்மா கிழக்கு பார்த்திருக்கா, அம்மாக்கு எதிரில குளம். இப்போ ஒரு கோயில்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்துல சைட்ல இங்க அது மாதிரி இருக்கும். நமக்கு எப்படின்னா கருமாரியம்மன் அவ மாறி இல்லையா, அவ கருமாறி இல்லையா, மாறி இல்லையா, அதனால அவங்களுக்கு எதிரில எப்பவுமே வந்து அந்த திருக்குளம் நீர் நிறைஞ்சு ஆமா நிறைவான வாழ்வு தரக்கூடியவள்ன்றதுக்கு அவட்ட எப்பவுமே அந்த குளத்துல நீர் இருந்துட்டே தான் இருக்கும். அதுல எந்த இதுவும் கிடையாது.